டெல்டா தமிழ் நியூயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் மாரிமுத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் இரா முத்தரசன் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடுகின்ற இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்தடைய பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த தேர்தலில் இவ்வளவு பேரும் சேர்ந்து பெரும் பட்டாளமாக உருவெடுத்த பிறகு அவ்வளவும் நிரம்பிவிட்டது. பிரம்மாண்டமான கடுமையான வெயில். இன்னைக்கு நல்லா ஏசி அறையில் உட்கார்ந்து கடுமையான வெயில் மேலே சூரியன் கிடையாது. சரியா முதலமைச்சர் 9 நிமிடங்கள் வந்து 40 நிமிடங்கள் மிகச்சிறப்பான முறையில் உரையாற்றினார். நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொன்னால் ஒரு எழுச்சியை காண முடிகிறது. முதலமைச்சர் கலந்து கொள்கிற அனைத்து கூட்டங்களிலும் திருவாரூர் தொடங்கி திருவாரூர், திருச்சி, கரூர், ஈரோடு, இன்றைக்கு மாலை கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பார்க்க முடிகிறது. ஒரு தன்னெழுச்சியாக நம்முடைய கட்சிகளைச் சேர்ந்த கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள், தொண்டர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு பங்கு பெறுகிறார்கள். ரெண்டாவது சொல்லப்படுகிறது, நிறைய மன்னாரில் போட்டியிடக்கூடிய பெரிய தம்பி TRP ராஜா அவர்கள், நன்னிலம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அன்பிற்குரிய மாமா முபாரக் அவர்கள், திருத்துறைப்பூண்டியில் போட்டியிடக்கூடிய தோழர் மாரிமுத்து அவர்கள், இந்த 4 பேர் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம மயக்க பிடிச்சி பேசுகிற அவசியமே கிடையாது. இந்த தீர்ப்பு என்பது எழுதப்பட்டு விட்டது. இது பிரச்சனை அல்ல. அதை நான் பிரச்சனையாக பெருமையாக நான் கருதலை. என்ன பொறுத்தவரை பெருமையாக கருதலை. இந்த 4 பேர் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அது ஒன்று ஆச்சரியப்படுவதற்கோ அதிசயப்படுவதற்கோ ஒன்றும் அல்ல. இந்த நாளில் வெற்றி பெற முடியலன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே வெற்றி பெற முடியாது. அதானே எல்லாருக்கும் உண்மை. அந்த அளவுக்கு பலமாக இருக்கும். நான் நினைவுக்காக சொல்றேன், நாகப்பட்டினம் தொகுதி இடைத்தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி செல்லாத கிராமம் ஒரு கிராமம் வாங்கினேன். அத்தனை கிராமத்திற்கும் சென்றார். கடுமையான முயற்சி எடுத்தார். அவ்வளவு பெரிய தேர்தலில் அந்த 4 கட்சியும் சேர்ந்து அதிமுகவை தோற்கடித்து 10,000 வாக்கு வித்தியாசத்துக்கு நாகப்பட்டினம் தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி பெற்றது. சாதனை அப்படின்னா இந்த தேர்தலில் என்ன நடக்கணும் அப்படின்னா, எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் தாங்கள் கட்டிய காப்பு தொகையை திரும்ப பெறக்கூடாது. அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் உண்மையான வெற்றி. ஏன்னா இத்தனை பேர் சேர்ந்ததுக்கு பலத்துக்கு அர்த்தம்லாம் முடியும். அப்போ இது எப்படி நடக்குமா? நிச்சயமா நடக்கும். நிச்சயமாக நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர் சொன்னதுதான். ஓத்துக்காப்பி அமைச்சர்களா இத்தனை கட்சிகளும் சேர்ந்து இணைந்து கலந்து அத்தனை வாக்குகளை பெற முடியும். பல செய்திகள் தெரிய போக மாட்டேங்குது. பஸ் ஸ்டாண்டில் வந்தாலும் கேட்டுருங்க, ஒரு அம்மா வயசான அம்மா வந்து இறங்குது, டவுன் பஸ்ல இருந்து இறங்குது. இன்னொரு அம்மாட்ட சொல்லுது, பஸ்ல டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தா வேணாண்டான்னு சொல்லுது. பஸ்ல டிக்கெட்டு நான் காசு கொடுத்தேன், கண்டு காசு வாங்காம சும்மா வாங்க சொல்லிட்டு போறாரு, என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லுது. இந்த பஸ்ல சும்மா போட்டு சொன்னது ஸ்டார்ட் தெரியல. நான் சொல்ல உண்மையாக இந்த பஸ்ல காசு வாங்காம சும்மா அழைச்சிட்டு போன்னு உத்தரவு போட்டது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த ஆத்தாவுக்கு தெரியல. அப்ப அந்த ஆத்தாவுக்கு தெரியப்படுத்த வேண்டியது யாரு? அதான் நம்ம வேலை, அதான் நம்முடைய வேலை. உண்மையிலே தெரியல. அது எல்லாம் கண்டெடுத்து இறக்கப்பட்டு பள்ளிக்கால கல்வி இறக்கப்பட்டு விட்டது மாதிரி அது சொல்லிட்டு இப்போ மாசம் 1000 ரூபாய் போகுது. ஒவ்வொரு தலைவரும் போகுது. 1,31,00,000 பேருக்கு போகுது. 1,31,00,000 பேருக்கு
ஒவ்வொரு மாசமும் வங்கியில 1000 ரூபாய் பணம் போகுது. தேர்தலுக்கு முன்னாடி திடீர்னு காலையில் ஒரு 7 மணி இருக்கும், முதலமைச்சர் போன் பண்ணி செய்தி பார்த்தீங்களா அப்படின்னு. நான் உண்மையில செய்தி பார்க்கல, நான் பார்க்கலங்க அப்படின்னு. என்ன செய்தி பார்க்கலங்கிறீங்க, ஊரே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா நான் பார்க்கல. என்ன 5000 ரூபாய் பணம் போடுறது நீங்க காலையில் தெரியல, வெக்கமாக இருக்குன்னு வச்சுங்களேன். தெரியல 5000 ரூபாய் பணம் காலையில் 6 to 7 மணிக்குள்ள 5000 ரூபாய் பணம் எல்லா வங்கி கணக்கும் போயிடுச்சு. 3 மாதத்துக்கு 3000 ரூபாய், மே மாதம் கோடைக்கால சிறப்பு 2000 ரூபாய், 5000 ரூபாய் போயிடுது. அம்மா வங்கி கணக்கு 5000 ரூபாய் போயிடுது. அம்மா என்ன சொல்லுது, என்னன்னு தெரியல, என் பேங்க்ல என் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் பணம் வரவு இருக்குது. சொல்ல புரியாது, என் கணக்குல 5000 ரூபாய் பணம் இருக்குது. அது ஸ்டாலின் போட்டது தெரியல, முதலமைச்சர் போட்ட பணம் தெரியல. அது என்னவோ வாரத்துக்கு 5000 பணம் இருக்கு. இப்ப யார் சொல்ல வேண்டியது, யாரு 5000 ரூபாய் பணம் போட சொன்னது? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போட சொன்னார். அதுதான் நம்ம வேணும். இப்போ இந்த தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கை என்கிட்ட கையில் இருக்கு, வண்டியில் இருக்கு. மிகச்சிறப்பான அறிக்கை. எல்லாருக்குமே அதிகமாக பேசப்பட்டு அந்த செய்தியாக பேசப்படுகிறது. நம்ம நகர்மன்ற தலைவர் சொன்னாங்க, கலைஞர் டிவி கொடுத்தார், பெஞ்சு கொடுத்தார், அதெல்லாம் சொன்னாங்க. அதாவது பொருளை கொடுக்குறது. இப்ப என்ன சொல்லிருக்காருன்னா, பொருள் கொடுக்கல, உனக்கு 8000 நான் பணம் தரேன், என்ன வாங்கி 8000 பணம் கொடுத்தாரு, உனக்கு என்ன தேவையோ வாங்கி. ஒரு பொருளை கொடுத்தா அந்த பொருள் நம்ம வீட்டில் இருக்கும். இது எதுக்கு ஏதாவது கொடுத்ததா, எதுக்கு தேவையில்லாம இருக்கும், அல்லது அந்த பொருளை வீட்டுக்கு பயன்படாத பொருளாக இருக்கும். 8000 பணம் கூப்பன் கொடுத்துருவேன், உனக்கு என்ன தேவையோ கொண்டு கடையில் கொடுத்துட்டு வாங்க. எங்கேயும் அறிவிக்கல, எந்த மாநில அரசும் அறிவிக்கல. எங்கேயும் வரைக்கும் அமல்படுத்தப்படாத ஒரு புதிய திட்டம், தமிழோட திட்டம். அப்ப இதெல்லாம் போய் சேரணும். காலை திட்டம் வசதி வாய்ப்பா உள்ளவங்களுக்கு அந்த திட்டத்துக்கு அறிவு நிச்சயமா தெரியாது. ஏழை தெரியும். எத்தனை வீட்டு பிள்ளைங்க காலையில சாப்பிடாம பள்ளியிட போகுது, காலை உணவு. இப்பொழுது 8ஆம் வகுப்பு வரை கல்லூரியில் படிக்கிற அரசு பள்ளி படித்த மாணவர்கள் நல்ல மாணவிகள் இருக்குன்னு ஒரு மாணவர் மாதம் 1000 ரூபாய், மாதம் 1000 ரூபாய். இதெல்லாம் சாதாரணமான செய்திகள். அவர் தான் ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டு ஒரு முறை பேசிட்டு. சரி, அவர் பேசட்டும். 10 ஆண்டு காலமா நீடிக்கிறது, அதுக்கு என்ன காரணம்? முதல்ல தேர்தலுக்காக இந்த கூட்டணி உருவாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற கூட்டணி உருவாங்க. மக்கள் பிரச்சனைக்காக தான் முதல் குறிப்பாக தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக அதற்கு நல்ல தீர்வை எட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு பிரச்சார நடைபயணத்தை மேற்கொண்டோம். முக்கம்புல அன்றைக்கு 5000 ரூபாய் கொடுங்க, யாருக்கு எந்த வேலையும் இல்லை, எந்த பொருளையும் வாங்க முடியல, ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்று ஒரு வேண்டுகோள் விடுத்து அது அன்றைய முதலமைச்சர் போய் நிராகரிச்சிட்டார். ரேஷன் கடைக்கு 5000 ரூபாய் படத்துக்கு எங்க போறது, எங்க இருக்கு பணம், வேணும்னே சொல்றாரு என்று விமர்சனம் பண்ண ஒரு பத்திரிகை அந்த 5000 ரூபாய் கேட்டு வீட்டு வாசல் பண்ணி கருப்புப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் உங்களுக்கு நினைவு. அப்ப இது தொடர்ச்சியா மக்களுடைய பிரச்சனைக்காக இந்த அணி உருவாகி 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை, கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலை இந்த அணி சந்தித்தது மட்டுமல்ல, வெற்றியும் பெற்றிருக்கிறது. எதிரையும் தோற்கல.
எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கிறோம். இந்த 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், கூட்டுறவு தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் அன்றைக்கு இருந்த கட்சிகள் 10 கட்சிகள் தான். அந்த 10 கட்சிகளை கொண்டுதான் மகத்தான அவங்களால யாரையும் வலுக்கட்டாயமாக யாரையும் சேர்க்கல. பத்திரிகையாளர் கேட்டாங்க, திமுக உங்களை மிரட்டி பணிய வைத்ததா, நீங்கள் பண்ணீர்களா என்று பத்திரிகையாளர் கேட்டாங்க. மிரட்டுவதற்கு திமுக பாஜக அல்ல, அடிப்படைவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணா திமுக அல்ல. உன் சம்பந்தி போயிருக்கிறார், அவ்வளவுதான் முடிவு. இது உன் சம்பந்தி போயிரு, அண்ணா திமுக முடிஞ்சது. தினகரன் ஒருத்தர், அவர் எப்ப அரசியல் வந்தாரு, எப்படி வந்தாங்க எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுத்ததா வழக்கம். வேற தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கட்டளையை சொல்வதற்காக தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுத்ததாக ஒரு வழக்கு அவர் மேலே. அன்புமணி ராமதாஸ் ஒருத்தர் இருக்கார், அவர் மத்தியில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கார். அதாவது மருத்துவமனைக்கு அனுமதி கொடுக்கிறது இருந்த மருத்துவ கல்லூரி, இவருக்கு செக்ரட்டரியா ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் கேப்டன் தேசாயின்னு பேர், ஐஏஎஸ் அதிகாரி. அந்த ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட சோதனை போட்டு ஒரு லாரி நிறைய அது எழுதினாங்க. ஒரு லாரி நிரம்ப என்ன புளி மூட்டையா, அரிசி மூட்டையா, மிளகா மூட்டையா, அவ்வளவும் பவுன். அதாவது இவருக்கு செக்ரட்டரி. அந்த வழக்கு பணியை வைத்து ஒரு அணியை உருவாக்கி எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவை அழித்து அந்த இடத்தில் தான் வர வேண்டும் என்று ஒரு சதித்திட்டத்தை தீட்டி, இதெல்லாம் பத்திரிகை வந்தா சொல்றார், இந்த தேர்தலை அவர்கள் களம் காண்கிறார். கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். நம்ம கூட்டணியில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை அறிவிக்கல. முதலமைச்சரோட காலையில் பேசும்போது நியாயமாக இன்றைக்கு சகோதரர் ராகுல் காந்தி அறிவிப்பார் என்று குறிப்பிட்டார். ஆனால் அரவணைக்கிற நல்ல பண்பு இதன் காரணமாக உருவாயிருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்கிற முறையில் நாம் பணியாற்ற நாம் அத்தனை பேரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இங்க முன்னாடி பேசிய தோழர்கள், கூட்டணி கட்சி சார்பாக பேசிய தோழர்கள் எல்லோரும் வாக்கு வித்தியாசங்களை பற்றி எல்லாம் சொன்னாங்க. 20,000, 10,000, 20,000, 50,000, 60,000 என்று எண்ணிக்கைகளை சொன்னாங்க. எனது விருப்பம், எனது ஆசை என்பதல்ல. தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் என்பது திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், காங்கிரஸ் பேர் இயக்கம், இவையெல்லாம் நூற்றாண்டு கண்ட அமைப்பு. தொண்டர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், கிளை செயலாளர், மாவட்ட பிரதிநிதி, ஒன்றிய பிரதிநிதி அப்படின்னு சொல்ல விரும்பினா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணிடலாம், நம்முடைய ஊழியர்களை எட்ட முடியாது. தமிழ்நாட்டில் அதுவே உங்கள் அனைவருக்கும் முதலிய அன்பான வணக்கத்தை தெரிவித்தார். 31ஆம் தேதி திருவாரூரில் நம்முடைய மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய அன்பு மகன், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் 4 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி உதயசூரியன் சின்னத்திற்கும் வலது வாழ்ச்சி